Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதத்தோடலாம் சேர்த்து சாப்பிடுற மாதிரி ஒரு டேஸ்டான தக்காளி பொடி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பிரஷர் குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு 8 பல்லு பூண்டு வச்சுருக்கேன். இது ரெண்டையுமே சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரணும். இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். மசாலாவுக்காக ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவு வர மல்லி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதுலேருந்து நல்லா வாசனை வந்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா ஸ்மூத்தான பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற இந்த பொடி தனியாக இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கோம். அதனால் மிளகாய் தூள் வந்து அளவாகவே சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுக்கிற பொடி மொத்தமுமே சேர்த்துக்கலாம். பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு இது எல்லாத்தையுமே ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் இட்லி, தோசை, சாதத்துக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. பூரி, சப்பாத்திக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு கப் அளவு விட்டாலே போதும். நான் இன்றைக்கி தோசைக்காக தான் செய்கிறேன். அதனால் ஒரு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு விசில் வச்சு மீடியம் ஹீட்டில் 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக பொடியான இருக்கிற கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான தக்காளி பொடி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ்